மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மானாமதுரையில் போராட்டத்தை விலக்கிக் கொள்ள தற்போது நீதிபதி அறிவுறுத்தி இருக்கிறார். விசாரணை கைதி உயிரிழந்த விவகாரத்தில் உரிய இழப்பீடு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீது விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மானாமதுரையில் 3வது நாளாக நடைபெறும் சாலை மறியலை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று நீதிபதி அறிவுறுத்தி இருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். போராட்டக்காரர்களுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி விக்டோரியா கௌரி இந்த அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறார். விசாரணை கைதி உயிரிழந்த விவகாரத்தில் உரிய இழப்பீடு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீது இன்றைய தினம் விசாரணை நடைபெற்ற நிலையில் போராட்டத்தை விலக்கிக் கொள்ளுமாறு நீதிபதி மனுதாரருக்கு வேண்டுகோளை விடுத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கருணாகரனிடம் கேட்கலாம். கருணாகரன், விவரங்கள். சிவரஞ்சினி, அதாவது அந்த மானாமதுரையைச் சேர்ந்த வாலிபர் ஆகாஷ் உயிரிழந்ததை தொடர்ந்து அந்த மானாமதுரை பகுதியில் கடந்த 3 நாட்களாக தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். தேசிய நெடுஞ்சாலையை மறித்து பந்தல் அமைத்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த சூழலில் அவரது உடல் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு தற்பொழுது வரை அங்கு உள்ளது. இந்த சூழலில் அரசு தரப்பு வழக்கறிஞர் கூடுதல் வழக்கறிஞர் அஜ்மல் கான் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி விக்டோரியா கௌரி முன்பு முறையீடு செய்தார். அப்பொழுது நேற்று அவர்கள் கூறியபடி போராட்டத்தை விலக்கிக் கொள்ள தற்போது விலக்கிக் கொள்ளவில்லை, அதை விலக்கிக் கொள்ள உத்தரவிட வேண்டும், இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்று முறையீடு செய்தார். அப்பொழுது நீதிபதிகள் இந்த வழக்கு நாளை தான் விசாரிக்கப்படும், அதே நேரத்தில் இந்த போராட்டத்தை உடனடியாக விலக்கிக் கொள்ள வேண்டும், மேலும் இந்த போராட்டத்தில் விலக்கிக் கொள்ள வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட அந்த பெற்றோர் மற்றும் அவர்களது உறவினர்கள் ஊடகங்கள் வாயிலாக ஒரு அறிவிப்பை வெளியிட வேண்டும். எனவே மேலும் மனுதாரர் தரப்பு கூறுகையில் நாங்கள் அந்த போராட்டத்தில் மனுதாரர்கள் தரப்பு குடும்பத்தினர் யாரும் பங்கேற்கவில்லை, பல்வேறு அரசியல் கட்சியினர் தான் பங்கேற்றுள்ளனர், நாங்கள் சொன்னால் அவர்கள் செல்ல வேண்டும் என்று முறையீடு செய்தார். இருந்தாலும் தாங்கள் அனைவரும், அதாவது மனுதாரர் குடும்பத்தினர் மற்றும் மனுதாரர் வழக்கறிஞர் ஆகியோர் ஊடகங்கள் வாயிலாக இந்த போராட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்ட நீதிபதி விக்டோரியா கௌரி இந்த வழக்கு விசாரணையை நாளை ஒத்திவைத்து உத்தரவிட்டார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கருணாகரன்.